வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 19/2/2025 புதன்கிழமை. இன்று காலை 6:17 வரை சஷ்டி இருக்குது. அதன் பின்பு சப்தமி திதி தொடங்குது. இன்றைக்கு காலை பார்த்தீங்கன்னா 9:27 மணி வரை சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்பு விசாகம் ஆரம்பிக்குது. அப்போ இன்றைக்கி காலை சுவாதி மற்றும் விசாகம் இந்த இரு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? காலை 9:27 வரை சுவாதியும் அதன் பின்பு விசாகமும் இருக்குது. அப்போது யாரெல்லாம் சுவாதியில் பிறந்திருக்கீங்களோ மற்றும் விசாகத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நட்சத்திரக்காரர்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் மற்றும் பொறுமை தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் இல்லையா? காலை 9:27 வரை சுவாதியும் அதன் பின்பு விசாகமும் இருக்குது. அப்போது இந்த 2 நட்சத்திரங்களுக்கு 2 விதமான பலனாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலை 9:27 வரை யாராருக்கு நன்மை மற்றும் சாதகமில்லாத சூழல் அதையும் பார்க்குறோம். அதன் பின்பு 9:27 மணிக்கு மேலே யாருக்கு சாதகம் மற்றும் சாதகமில்லாத சூழல் இதையும் பார்க்குறோம். இப்போ முதல்ல காலை 9:27 மணி வரை இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் யாராருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்குன்னா, யாரெல்லாம் மகம், மூலம், ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது காலை 9:27 மணி வரை நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலை 9:27 மணி வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரோஹிணியில் பிறந்திருக்கீங்களோ அஸ்தம், திருவோணம், மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். காலை 9:27 மணி வரைக்கும் மட்டும்தான். சரி, காலை 9:27 மணிக்கு மேலே யாருக்கெல்லாம் நல்லது செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலை 9:27க்கு அப்புறம் விசாகம் வந்துடுது இல்லைங்களா? அந்த விசாக நட்சத்திரம் யாருக்கு நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது காலை 9:27 மணிக்கு மேலே ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் யார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலை 9:27 மணிக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை இப்போ பார்ப்போம். இன்றைய நியூமராலஜி தேதி இன்னைக்கு 19 இல்லைங்களா? இந்த 19ஆம் தேதி யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 4, 7, 11, 13, 16, 20, 22, 25, 29 மற்றும் 31 இந்த தேதிகளெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் யார் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 6ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ 8, 15, 17, 24 மற்றும் 26 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.